ரன்பீர் கபூருக்கும் ராஷ்மிகா மந்தனாக்கும் ஒரு பையன் ஒன்று பிறக்கும். அந்த பையனை வச்சு ரொம்ப அழகாக ஒரு சீனை வந்து காட்டியிருப்பாங்க. எந்த சீனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன்பீர் கபூரும் ராஷ்மிகா மந்தனாவும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய பையன் வந்து உள்ளே வருவார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளே வருவார். உடனே அவங்க சண்டையை விட்டுட்டு பையனை போயிட்டு காம் பண்ணுவாங்க. ஸோ எல்லார் வீட்லேயும் நடக்கும் இல்லையா, அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்கப்போ பசங்களோ பொண்ணோ உள்ளே வந்ததுமே அவங்க வந்து அந்த சண்டையை விட்டுட்டு இவங்களை நார்மல் ஆக்கிறதுக்கு பார்ப்பாங்க. சும்மா ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த படத்தில் நடக்குது. என்னன்னா, ரன்பீர் கபூர் வந்து சும்மா அந்த பையனை காம் பண்ணுறதுக்காக சொல்லிட்டு இருப்பாரு, நாங்கள் சும்மா வந்து ஒரு ட்ராமா கனெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், சும்மா நடிச்சு பார்த்துட்டு இருந்தோம், நான் தான் வந்து டேரக்டர், உங்கள் அம்மா வந்து பெரிய ஹீரோயின், நான் வந்து ஒரு பெரிய டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி அவர் பையன்கிட்ட சொல்லுவார். பையன் உடனே என்ன சொல்லுவான் அப்படின்னா, அந்த சீன் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. பையன் இமீடியட்டாக என்ன சொல்லுவான்னா, நீங்கள் ஹீரோப்பா, நீங்கள் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி பையன் அசால்ட்டாக சொல்லிட்டு கடந்து போவான். அதாவது அந்த பையன் ரொம்ப ஃபீல் பண்ணியெல்லாம் சொல்ல மாட்டான். ரன்பீர் கபூரோட பையன் அவங்க அப்பாவை பார்த்து என்ன சொல்லுவான்னா, நீங்கள் ஹீரோப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரன்பீர் கபூர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இந்த சீன் நிறைய பேருக்கு புரியாமல் இருந்தது, இது ஏன் ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதையும் தாண்டி எல்லாரும் எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு பையன் அப்பாவை பார்த்து நீங்கள் ஹீரோப்பா அப்படின்னு சொல்கிறான், இது எல்லார் வீட்லையும் நடக்கிறது தானே, கூஸ்பம் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். பட் அதையும் தாண்டி அந்த சீனில் என்ன விஷயத்தை வந்து அவங்க கன்வே பண்ண வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த பையன் சொன்னான் இல்லையா நீங்கள் ஹீரோப்பா அப்படின்னு, இதைத்தான் நான் பல வருஷமாக என் அப்பாட்ட சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். என் அப்பா அதுக்கு சான்ஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் நீ நினச்ச நேரத்தில் என்கிட்ட சொல்கிறீங்கன்னா, நான் ஒரு நல்ல அப்பாவாக இருக்கேன்ல, நான் ஒரு அப்பாவை ஜெயிச்சிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை ஃபீல் பண்ணி தான் ரன்பீர் கபூர் ஃபீல் பண்ணுவார் அந்த ஒரு சீனில். அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கேப்சர் பண்ணியிருப்பார் டேரக்டர்.